உதகை அருகே அரசு மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த எப்பநாடு ஊராட்சிக்கு உட்பட்ட துறையாட்டி மலை கிராமத்தில் புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் புதிய மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறையாட்டி கிராம மக்கள் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிராம மக்கள், எப்பநாடு, கடநாடு, தூணேரி ஆகிய 3 ஊராட்சிகளின் கீழ் 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன எனவும், ஏற்கனவே இந்த பகுதிகள் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் தோட்ட பணிகளுக்கு செல்லும் பெண்கள், விவசாயிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தனர். எனவே புதிய மதுக்கடை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் எனவும், தவறினால் கிராம மக்களை ஒன்றிணைத்து போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஊர்மலை தொடையத்திலிருந்து வந்திருக்கேங்க. எங்கள் ஊரில் டாஸ்மாக் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு. அந்த முயற்சி முறியடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். 3 பஞ்சாயத்து சேர்ந்து எங்கள் ஊரில் 3 பஞ்சாயத்து இருக்குது. தூணேரி, கடநாடு, எப்பநாடு, இந்த 3 பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 25 கிராமங்கள், அப்புறம் 5 காலனிகள் இதெல்லாமே இருக்குது. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வந்துச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, விவசாய பெருமக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரோட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு சாலையில் நடந்து போகிறதுக்கு கூட ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். அதனால் இந்த டாஸ்மாக் ஃபஸ்ட்டு இருந்ததை 3 பஞ்சாயத்துக்கு நம்ம வேண்டான்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ திரும்பவும் சொல்லி அதை எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இந்த 3 பஞ்சாயத்தில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு இது நடந்துட்டுருக்கு. அது இப்போது அது கெடுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு. அப்படி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இது நம்ம அதை குன்னூரில் டாஸ்மாக் இதில் டிஎம் அவரையும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போது நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த மனு கொடுக்குறதோட இந்த டாஸ்மாக் நிறுத்திட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் இது தொடர்ந்து மறுபடியும் அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போராட்டம் சாதாரணமாக இருக்காது. மாபெரும் போராட்டமாக மகளிர் எல்லாருமே சேர்ந்து 3 பஞ்சாயத்துலையுமே சேர்ந்து எல்லாருமே நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் நிறுத்துங்கன்னு சொல்லி